இது பார்த்தீங்கன்னா ஒரு பிவிசி மெட்டீரியலில் பண்ண கிச்சன் தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் டைப்பு பண்ணியிருக்கு. ஸோ இது நம்ம பண்ணி ஒரு 8 to 6 months தான் இருக்கும். இது நாங்களே பண்ண ஒர்க்கு தான். இதில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா, நம்ம டோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் வெண்ட் டோர்லாம் பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோர்ஸ் எல்லாம் பேஸ்ட் போய் இறங்கியிருக்கு. ஸோ இந்த பிவிசி அப்படின்னும் போது இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் கண்டிப்பாக வரும். இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரேம் இருக்கும் அவுட்டரில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் தான் பேனல் ஷீட் வரும். ஸோ இந்த மாதிரி சுற்றி ஃப்ரேம்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஃப்ரேமில் என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா, நம்ம டோரை சுற்றி இப்போ இந்த டோரை சுற்றி பேஸ்ட் போட்டு தான் கவர் பண்ணுங்க. அதில் டோர்ஸ் இறங்கியிருக்கு. இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம டோர்ஸ் இறங்கினதுனால, அதாவது பேஸ்ட் போனதுனால டோர்ஸ் இறங்கியிருக்கு. ஸோ இந்த பேஸ்ட் போனது இப்போ நம்ம இது ஆல்டர்னேட் பண்ணி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திரும்ப பேஸ்ட் பண்ணும்போது சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராத இருக்கணும்னு தான் இப்போ பார்த்தீங்கன்னா யூபிவிசி மெட்டீரியல் வந்திருக்கு. இந்த யூபிவிசியை பொறுத்த வரையில் இந்த ஃப்ரேமும் வராது, இந்த செக்ஷனும் வராது, ஜஸ்ட் பேனல் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு நம்ம பிளேவுட்ல எப்படி பண்ணுவோங்களோ அதே மாதிரி ஃபினிஷிங் வரும். அதே மாதிரி ஃபினிஷிங்கில் உங்களுக்கு ஃபுல்லாகவே எந்த விதமான செக்ஷன் ஃப்ரேம் எதுவும் இல்லாமல் வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி டோர் இறங்குற பிரச்சனை வராது. இது இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், டோர் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் போய் மேலே கீழேயும் ஆடுது. இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பிவிசி பண்ணும்போது ஒரு சிலர் இங்கே ஸ்க்ரூ இருக்கு பாருங்க, இந்த ஸ்க்ரூ கார்னரிங் ஸ்க்ரூ, நம்ம இந்த மாதிரி கார்னரிங் வுட்டு வச்சு, நம்ம டீக் வுட்டோ அல்லது ரப்பர் வுட்டோ ஏதோ ஒரு வுட்டு வச்சு ஸ்க்ரூ பண்ணி பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த டோர் இறங்கி அப்படியே நிற்கும். இப்போ இது இறங்கி இருக்க டோர் தான் அப்படியே நின்றுட்டு இருக்கு. அதுவே வெறும் பேஸ்ட் மட்டும் போட்டு பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டோர் அந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கலந்து வந்துடும். தனித்தனியாக கலந்து வந்துடுறப்போ அது நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம ரீஒர்க் பண்ணி சரி பண்ணிக்கலாம். இது போல் நம்ம அதுக்கான வுட்டோ அதுக்கான கட்டையோ வச்சு பண்ணும்போது ரீஒர்க் பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்த கட்டையும் வைக்காமல் ஒரு சிலர் பண்ணும்போது அது ரீஒர்க்கும் பண்ண முடியாது. இது நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சர்வீஸ் ப்ராப்ளம்னு சொன்னதுனால நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்க தான் வந்திருக்குங்க. ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறாங்களா, இப்போ ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் வந்து சரி பண்ணி தராங்களா அதையும் பாருங்கள். ஏன்னா எதில் போட்டாலுமே பிரச்சனை வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ பிளேவுட்டில் போட்டால் பிரச்சனை வராது, அப்புறம் யூபிவிசியில் போட்டால் பிரச்சனை வராது, பிவிசியில் போட்டால் பிரச்சனை வராது அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அதுக்கான பிரச்சனை கண்டிப்பாக ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனை வரும். நம்ம அதை சரி பண்ணி தருவாங்களா, இப்போ நீங்கள் கொடுக்குற ஒர்க் பண்ணுறவங்க அவங்க எப்படி சர்வீஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்து கொடுங்க. இப்போ நம்ம பிளேவுட்லேயே போட்டாலே இது பாருங்கள், இது மாதிரி மைக்கா பிரிஞ்சு வர பிரச்சனை, இதுலேயே பார்த்தீங்கன்னா இது மைக்கா வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப நாள் ஆக இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரதான் வரும். ஸோ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான பிரச்சனை வரும். ஸோ அதை சர்வீஸ் பண்ணி ரெடி பண்ணணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம பிரித்து திரும்ப நம்ம மைக்கா போட்டு பேஸ்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷனை நம்ம ஏற்றி வச்சு திரும்ப பேஸ்ட் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணலாம். அதுவே இந்த இதுலேயே ஸ்க்ரூ பண்ணாத விட்டுட்டாங்கன்னா அதுவும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் காட்டி தூக்கி போட்டு புதுசாக தான் பண்ணணும். இதில் இன்னொரு மெத்தட் நம்ம இப்போ புதுசாக பண்ணிட்டு இருக்க யூபிவிசி அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ஃப்ரேமும் வராது, வரக்கூடாது. அது வந்தாலே அது யூபிவிசி ஒரிஜினல் கிடையாது. இந்த செக்ஷனும் வராது. ஸோ நம்ம இதே மெட்டீரியலில் ஒரு சிலது இப்போ கொஞ்சம் ஸ்டார்டிங் குவாலிட்டி யூபிவிசி பார்த்தீங்கன்னா ஒரு சிலதுக்கு ஃப்ரேம் வரும். இந்த யூபிவிசி அப்படின்னா இந்த ஃப்ரேமு இந்த செக்ஷன் வராமல் ஜஸ்ட் இந்த ஷீட் மட்டும் தான் இருக்கும். பட்டர்ஃப்ளை இன்ச்சஸ் வந்து மெட்டீரியல் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் யூபிவிசி மெட்டீரியல். ஸோ உங்களுக்கு நம்ம பிவிசி இந்த டைப்பாக இருந்தாலும் சரி, யூபிவிசி டைப்பாக இருந்தாலும் சரி, நம்ம அலுமினியம் ஒர்க் இது எல்லாமே நம்ம இன்ட்டு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நம்ம நம்பர் வீடியோவிலையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பெஸ்ட்டான முறையில் நல்ல குவாலிட்டியான மெத்தட்ஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வந்தாலையும் நம்ம சர்வீஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. ஸோ நீங்கள் பண்ணுறவங்க கரெக்டாக சர்வீஸ் பண்ணுறாங்களா, அவங்க எவ்வளோ நாள் ஃபீல்டில் இருக்காங்க, எப்படி ஒர்க் இருக்குது இதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்து பண்ணுங்கள். அப்போ தான் கண்டிப்பாக ஒர்க்கும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏதாச்சும் பிரச்சனைனாலையும் உங்களுக்கு அட்டன் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும்போது அவங்க கால் பண்ணால் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டோ ஃபோன் எடுக்கலனாலே நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஒரு இன்றைக்கி சொல்கிறீங்கன்னா ஒரு 2-3 நாள்லேயே ஒரு 10 நாள்லேயே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்ட்டு பாருங்கள். அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் ஒர்க் கொடுங்க. அப்போ தான் கண்டிப்பாக பிரச்சனை இல்லாமல் இருக்கும்.